ஹலோ பசங்களா, வெல்கம் டு த சென்டமேப் நீட் ஜே அகாடமி. இந்த செஷனில் நம்ம நீட் 2026 இருந்த இன்ஆர்கானிக் போர்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல காம்ப்ளெக்ஸ் அயான் அண்ட் லிஸ்ட் 2ல ஷேப் அண்ட் ஜியாமெட்ரி கிவனா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்ண போகிறது காம்ப்ளெக்ஸ் அயான லைக் ஷேப் அண்ட் ஜியாமெட்ரியோட. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் PtCl2 NH3 ட்வைஸ்னு இருக்கு. லைக் மெட்டல் A2 B2 லைக். ஓகே, ஸோ இந்த ஜியாமெட்ரியில் இருக்கு. இது வந்து லைக் ஸ்கொயர் பிளானர் ஜியாமெட்ரி, லைக் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறது ஸ்கொயர் பிளானர் ஜியாமெட்ரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு மேட்ச் ஆகுது. A வந்து 3க்கு மேட்ச் ஆகுது. லைக் CONH3 6Cl3 இது லைக் MA6 ஃபார்மேட், லைக் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும். ஸோ 6 இருக்கக்கூடியது லைக் ஆக்டாஹைட்ரல். ஸோ B வந்து 1ஓட மேட்ச் ஆகுது. லைக் A3 B1. அப்ப தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது A3 B1ல. அந்த ஃபர்தர் நம்ம செக் பண்ணிடலாம். C வந்து NiCl4 நிக்கல். இதுவும் வந்து 4 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிறது. இங்க Cl வந்து வீக் ஃபீல்டுக்கான ஆக்ட் பண்றதுனால எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும்போது லைக் sp3 கோஆர்டினேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது டெட்ராஹைட்ரல் ஜியாமெட்ரியா இருக்கும். தென் FeCO5 இது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஃபார்மேட்டை ஷேப்பை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால லைக் A3 B1 C4 D2. ஸோ கரெக்ட் ஆப்ஷனா இருக்கு. Then next one, identify the correct statement about ClF3 from the following options. ஸோ ClF3ங்கிறது இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். Cl ஹாலஜன் அண்ட் F வந்து ஹாலஜன்ஸா நமக்கு லைக் P பிளாக் எலமெண்ட்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் இது ஸ்ட்ரக்சர் வைஸா பார்க்கும்போது இது வந்து லைக் கெமிக்கல் பாண்டிங் லெசன். ஸோ ClF3ல Cl சென்ட்ரல் ஆட்டமா பிரசன்ஸா இருக்கும். தென் it having 2 lone pair of electrons. 2 lone pair of electron இருக்கு. சோ இந்த lone pair electron interactionsனால fluorine வந்து லைக் ஒரு T ஷேப்பை கிரியேட் பண்ணும். 3 fluoride அயானும் குளோரைடு அயானோட வித் T ஷேப்பை கிரியேட் பண்ணுது. சோ correct statement about the ClF3. So the first one, it has a T-shaped geometry with 3 lone pair of electron. But இதுல 2 இருக்கிறதுனால இது கரெக்ட் ஆப்ஷனா வராது. Second one, it has a T-shaped geometry with 2 lone pair of electron in the Cl atom. So இதுதான் கரெக்டா ஆப்ஷனா இருக்கும். ரிமைனிங் செக் பண்ணா ட்ரைகோனல் பைபிரமிடல் geometry with 2 lone pair of electron இருக்கு. பைபிரமிடல் பாசிபிள் இல்ல. Then it has a planar trigonal geometry with 2 lone pair of electron. இதுவும் பாசிபிள் இல்ல. So the correct option is the second one. Next, match the list 1 and list 2. List 1ல காம்ப்ளெக்ஸ் இருக்கு. Then list 2ல டைப் ஆஃப் ஐசோமெரிசம். இதுக்கு பிஃபோரா பார்த்த மேட்ச் கொஸ்டினும் இதுவும் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்து இருக்கு. டைரக்ட் ஒண்ணா இருக்கு. சோ இது நம்ம புக்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் லெசன்ல ஐசோமெரிசத்துல டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். அதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. PtNH3 twice Cl2. சோ மெட்டல் வித் A2 B2 டைப்ல இருக்கு. மெட்டல் A2 B2 டைப்ல இருக்கு. சோ இது வந்து சென்டர்ல மெட்டலும் லைக் ஏ இது மாதிரி பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கும் லிகாண்டோட. B இப்படி பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் லிகான் பிரசன்ட் ஆன் த சேம் சைடு, தட் இஸ் கால்டு சிஸ். ஆப்போசிட்ஸ் பிரசன்ஸா இருந்தா டான்ஸ். ஸோ சிஸ் டான்ஸ் ஐசோமெரிசம் நேம் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து தேர்ட் மேட்ச் ஆகுது. தென் BCOEN thrice 3+ லைக் M XX லைக் பைவேலண்ட் பைடென்டட் லிகாண்டா இருக்கனால இது வந்து 3 டைம்ஸ் பிரசன்ஸா இருக்கும்போது இது ஒன்லி ஆப்டிகல் ஐசோமெரிசம் தான் பாசிபிள். சோ அதனால B வந்து 1ஓட மேட்ச் ஆகும். சோ நெக்ஸ்ட் CONH3 5 NO2 Cl2. Here NO2 act as a ambidendate ligand. Ambidendate ligand means the ligand having different kind of a donor atom. NO2ல நைட்ரஜன் வந்து டோனர் ஆட்டம் ஆக்ட் பண்ணுது. நைட்ரைட்ல ONO டோனர் ஆட்டம் ஆக்ட் பண்ணுது. சோ இது மாதிரி ஆம்பிடென்டட் லிகாண்ட் பிரசன்ஸா இருந்தா தட் இஸ் கால்டு லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏன்னா இது வந்து N வந்து லிங்கேஜ் கிரியேட் பண்ணும், இங்க ஆக்சிஜன் வந்து லிங்கேஜ் கிரியேட் பண்ணாத டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லிங்கேஜஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் CrH2 6Cl3. இதுல வாட்டர் மாலிகூல் லைக் சால்வெண்ட் மாலிகூல் ஆக்ட் பண்ணுது. சால்வெண்ட் மாலிகூல் கேன் எக்ஸ்சேஞ்ச் இன்டு தி கவுண்டர் அயான், தென் கவுண்டர் அயான் எக்ஸ்சேஞ்ச் இன்டு தி லிகாண்ட். சோ லிகாண்ட் ஆக்ட் பண்றதுனால இது வந்து சால்வேட் ஐசோமெரிசத்துக்கு மேட்ச் ஆகுது. லைக் D வந்து செகண்ட் ஒன்னா ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. சோ A வந்து லைக் 3ஓட மேட்ச் ஆகுது, B 1ஓட மேட்ச் ஆகுதுன்னா A3 B1. நெக்ஸ்ட் C வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட் ஆகுது. அதனால தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் மெட்டாலிக் கேரக்டர். சோ எது அக்கார்டிங் டு த சோடியம், பெரிலியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அண்ட் சிலிக்கன் இஸ் metallic character when increases
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இந்த ஆர்டர் வைஸ் நம்ம பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்தா மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். பீரியாடிக் டேபிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல இருக்கிறது மெட்டல், ரைட் சைடுல இருக்கிறது நான் மெட்டல்ஸ். அப்போ when moving left to right in the periodic table metallic character decreases. சோ அப்ப லெஃப்ட் சைடுல எது பிரசன்ஸா இருக்குன்னா சோடியம் வந்து பிரசன்ஸா இருக்கும். இங்க சோடியம், பெரிலியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சிலிக்கான்ல சோடியம் வந்து பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் சைடுல இருக்கும். அப்ப அதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப அந்த ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது சோடியம் 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 மேக்ஸிமமா இருக்குது 1, 3 and 4ல. சோடியத்துக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கிறது மெக்னீசியம். மெக்னீசியத்துக்கு மெட்டாலிக் கேரக்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப சோடியத்தை விட மெக்னீசியம் லெஸரா இருக்கு. அப்ப 4th ஆப்ஷன் கட் ஆயிடும். லைக் 1, 3 பாசிபிள். நெக்ஸ்ட் மெக்னீசியத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது பாஸ்பரஸ் தென் சிலிக்கான் இருக்கும். பெரிலியம் வந்து ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கனால அதான் லோ மெட்டாலிக் கேரக்டர் இருக்கக்கூடியது. So the correct option is 1. So the next question, which one of the following is an ambidendate ligand? So previous question ல பார்த்தோம் ambidendate ligand means ligand having different kind of a donor atom. For example cyanide ion consider பண்ணனா C வந்து donor act பண்ணும். ஐசோசைனை கன்சிடர் பண்ணா நைட்ரஜன் வந்து லைக் டோனர் ஆட்டம் ஆக்ட் பண்ணும். சோ இது மாதிரி எந்த ஆப்ஷன் நமக்கு பாசிபிள் பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சலேட் லைக் C2O4 2-. இதுல வந்து ஒன்லி 1 கார்பன் மட்டும் தான் டோனர் ஆட்டம் ஆக்ட் பண்ணும். அதனால இது ஆம்பிடென்ட் கிடையாது. தென் ஈத்தேன் 1,2 டையமீன் இதுலயும் அதே மாதிரி தான். CH2 பாண்ட் CH2 NH2 NH2 இதுல நைட்ரஜன் தான் டோனர் ஆக்ட் பண்ணும். இதுலயும் நைட்ரஜன் டோனர் ஆக்ட் பண்றதுனால இது வந்து பைடென்டேட் தான் பாசிபிள், பட் ஆம்பிடென்டேட் கிடையாது. தயோசைனைட்ங்கிறது லைக் SCN-. இதுல வந்து சல்ஃபர் வந்து டோனர் ஆக்ட் பண்ணும். தென் தயோசைனைட்ல NCS ஃபார்ம் ஆகும். இதுல வந்து நைட்ரஜன் வந்து டோனர் ஆக்ட் பண்ணதுனால இதுதான் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். So the correct answer is third one, thiocyanate. Next question, although +3 oxygen state is most common in lanthanides, cerium still show +4 oxygen state because. So generally lanthanide அப்படின்னு பார்த்தோம்னா +3 oxygen state இருக்கும். சீரியத்துல வந்து +4 oxygen state ஏன் ஃபார்ம் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். For cerium, xenon it is 54, 6s2, 5d1, 4f1. இதான் சீரியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆன் C4+, இது 4+ இருக்கும் போது இதுல 6s2 இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். தென் 5d ல இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரான், தென் 4f ல இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுது. சோ அப்ப xenon 4f0ங்கிற ஒரு கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணிருக்கு இதுல சீரியம் 4+ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஆஃப்டர் லாசிங் 1 more electron it occur 4f14. 4f14ங்கிறாங்க. அப்ப 4f14 பாசிபிள் இல்ல, 4f0 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. செகண்ட் ஒன் இட் இஸ் நியரஸ்ட் டு தி இன்னர் கேஸ் இஸ் ரேடான் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடியது xenon தான் இருக்கு. அப்ப ரேடான் கிடையாது. அப்ப செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆஃப்டர் லாசிங் 1 more electron it occur 4f0 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ அப்ப இங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது 4f0 அக்கர் பண்றதுனால தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன்னா இருக்கும். ஃபோர்த் ஒன்னு செக் பண்ணா இட் இஸ் அட்டாமிக் நம்பர் 61. இது 61 கிடையாது. அப்ப இதுவும் நாட் பாசிபிள். சோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஒன். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். So first one consider பண்ண the largest and the smallest species among Mg, Mg2+ and Al, Al3+ or Al and Mg2+ respectively. அப்ப கொடுத்திருக்க givenல Al வந்து largest, smallest வந்து Mg2+ னு சொல்றாங்க. இப்போ நம்ம இத கன்சிடர் பண்ணுவோம். So Mg neutral atom, then Mg2+. இதுல Mg தான் மேக்ஸிமம் வந்து சைஸ் இருக்கும். Mg2+ கேட்டயானால சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். தென் அலுமினியம் 3+ கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் 3+ தான் லீஸ்ட் ஒன்னா இருக்கும். ஏன்னா நியூட்ரல் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் ஈக்குவலா இருக்கனால சைஸ் வந்து ஒரு சைஸ் இருக்கும். தென் Al3+ இருக்கும்போது எலக்ட்ரான் நம்பர்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால புரோட்டான் வந்து ஈஸியா புல் பண்றதுனால அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது Mg, Al, Mg2+ and Al3+ வரும் ஆர்டர். சோ அப்ப இதுல வந்து Mg தான் லார்ஜஸ்ட், Al3+ தான் ஸ்மாலஸ்ட். இங்க கொடுத்திருக்கிறதுல லார்ஜஸ்ட் வந்து Al, ஸ்மாலஸ்ட் Mg2+ கொடுத்திருக்காங்க. அப்ப ராங் ஒன். இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், IUPAC's நேம் ஆஃப் த எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் 107 இஸ்
அன்னில் செப்டியம். இது கரெக்ட் ஒன்று தான் ஸ்டேட்மெண்ட். The similarity in behavior of lithium and magnesium refer as a diagonal relationship. லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் diagonal relationship இருக்கும், அதேதான். The oxidation state and covalency of aluminum in AlClH2O5 2+ is are 3 and 6 respectively. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப இன்கரெக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். That is the correct answer. The calculated spin only magnetic moment of Ti2 plus 3D is. இப்போ நம்ம Ti2 க்கு நம்ம spin only magnetic moment calculate பண்ணணும். At first consider the titanium electronic configuration, argon 3D2 4s2. இதுல 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3D2 கான்ஃபிகரேஷன் வரும். ஆர்கான் 3D2 கான்ஃபிகரேஷன். இப்போ இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது 1 ஃபில் ஆகும். அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. So according to the formula, mu(s) is equal to root of n into n plus 2. Here n means number of unpaired electron. Here 2 unpaired electrons present. So when substitute the 2 here, 2 into 2 plus 2. That means root 8. When solve the root 8, answer is 2.84 bm. So இது மாதிரி நம்ம சால்வ் பண்ணி போடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா லைக் n1 equal to mu(s) வேல்யூ வந்து லைக் 1.732 கன்சிடர் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 இருந்தா லைக் 2.84, 3 இருந்தா 3.87, 4 இருந்தா 4.90, 5 இருந்தா 5.92. ஸோ அப்போ 2ங்கிறது 2.84. கரெக்ட் ஆன்சர் இஸ் 2.84 பிஎம்னு டைரக்டா நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ இது டைரக்ட் ஒன். இதுக்கு 1 மினிட் கூட ஆகாது. ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல 12th டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல லாஸ்ட் பேராகிராஃப், லெசனோட லாஸ்ட் பேராகிராஃப்ல இருந்து டைரக்டா எடுத்திருக்காங்க. இது நம்ம நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கோம். டிஎன்எஃப்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின் மோஸ்ட்லி வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் டைரக்ட் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. லிஸ்ட் 1 டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். லிஸ்ட் 2 கேட்டலிட்டிக் ரோல், கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸா இருக்கு. இதுல வெனடியம் பென்டாக்சைடோட ரோல் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் H2SO4 ஃப்ரம் த SO2. சல்பூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. லைக் கான்டாக்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. கான்டாக்ட் ப்ராசஸ்ல வெனடியம் பென்டாக்சைடு வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணும். செகண்ட் ஒன் அயன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் த நைட்ரஜன் ஹைட்ரஜன் மிக்சர். தட் இஸ் அ ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ்ல அயன் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் பெல்லாடியம் குளோரைடு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தைன் டு எத்தனால். லைக் அசிட்டால்டிகைடு மேனுஃபேக்சரிங்ல இது நமக்கு கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது. Then fourth one nickel complex, it is used for the polymerization of alkyne. Alkyne polymerizationல நமக்கு யூஸ் ஆகுது நிக்கல் காம்ப்ளெக்ஸ். So A3B1, A3B1 அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன் வந்து 2, A3B1. Then C4D1. So correct option is 2. So இதுல இருந்து பார்க்கும்போது most of the question நமக்கு வந்து NCERT டைரக்ட் புக்ல இருந்து நமக்கு இனார்கானிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Centermap. You dare to dream, we care to accomplish.